அதோட நிறுத்தி பேச அனுமதிச்சாரு. ஆனா அவங்க தரப்ப பேச அனுமதிக்கல. எந்த தரப்பு எந்த தரப்பும் இல்லை, எல்லாம் ஒரே தரப்பு தான். பாட்டாளி மக்கள் கட்சி தான், மருத்துவரையா தான் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அவங்க பிரியோ வந்து செயல்படுறது இது அநாகரிகமானது. மருத்துவரையாக செய்யற மிகப்பெரிய துரோகமா தான் பாக்குறோம். சபாநாயகர் உங்க மேல நடவடிக்கை எடுக்காம இருக்காரு. அதாவது பொறுப்பு சபாநாயகர் எப்படி எடுக்க முடியும்? இல்ல இல்ல 3 பேர் இருக்காங்க, நீங்க 2 பேர் தான் இருக்கீங்க. இல்ல கேளுங்க. ஒண்ணு, இத சட்டமன்ற குழுவுக்கு சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சு வச்சது மருத்துவரையா தொடங்கி பாட்டாளி மக்கள் கட்சி. மருத்துவரையாவால தான் நீங்க சட்டமன்ற உறுப்பினர் அவர் தான் நியமனம் பண்ணது. அவரை போய் எதிர்த்துக்கிட்டு போய் நாங்க தனியா இருக்கிறோம், நீங்க தனியா இருக்கிறேன்னு சொல்றது எப்படி சரியா இருக்கு? அவர் பின்னால் நிக்கிறதான நியாயம், அதுதானே சட்டம், அதுதானே தர்மம், அதுதானே நீதி, அதுதானே நியாயம். அதை விடுத்து செய்யலாமா? அவருக்கு துரோகம் பண்ணக்கூடாது, மனசாட்சியோடு நடந்துக்கிற சட்டமன்ற குடும்ப சண்டையில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இல்ல குடும்ப சண்டைன்னு சொல்லல, குடும்ப சண்டைன்னு சொல்லல. சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் எப்படி நடந்துக்கணும்? யாரால் வந்தோம்? மக்கள் மருத்துவரையா அவர்களால், அந்த தொகுதி மக்களால், பாட்டாளி மக்கள் கட்சியால். அவரை பத்தி கொச்சப்படுத்தலாமா? இது சும்மா வேணா பேசிட்டு இருக்கலாம். இது முழுக்க அவரை கொச்சப்படுத்துவது பாட்டாளி மக்கள் கட்சி அவமானப்படுத்துறதா தான் பாக்குறோம். நன்றி, வணக்கம். அவங்க இன்னொன்னுங்க, அவங்க ஒன்னும் மக்கள் பிரச்சனை பேசுறதுக்காக அவங்க ஒன்னும் குரல் எழுப்பல, அவங்க வந்து ஐயாவை கொச்சப்படுத்துறதுக்காக குரல் எழுப்புறாங்க. நேற்று பேசின பாமக பாலிசர் அவங்க, நீங்க வந்து கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாது, மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் மட்டும்தான் சொல்லணும், பாமகவுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்ல மாதிரி பாலுங்கிறவரு யார் தெரியுமா? பாட்டாளி மக்கள் கட்சி உங்களை கேட்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கியது யாரு? பாட்டாளி மக்கள் கட்சியை நடத்தினது யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி நாட்டில் யாரை சொல்லுவாங்க? மருத்துவரையாவை தான் சொல்லுவாங்க. அவரு தான் அடையாளம். அன்புமணியே அடையாளம் காரணம் யாருங்க? மருத்துவர் ஐயா தானே. சும்மா பேசிட்டு திரும்ப பேசிட்டு மெஜாரிட்டி கட்சி எங்க இருக்கு நீங்க பாத்தீங்களா? ஓட்டு இல்ல கட்சியை பிளவுபடுத்துறது, கட்சி பிளவுபடுத்துறது அவரோட நோக்கம். எங்க அண்ணன் அன்புமணியின் நோக்கம் இது. கட்சி அழிக்கணும், வன்னியர் சாதி அழிக்கணும்னு அண்ணன் அன்புமணியனுடைய நோக்கம். அது நிறைவேறாது. மருத்துவர் ஐயா உயிரோடு வரைக்கும் நிறைவேறாது. வேற என்ன? சுயநலம் தான், பதவி பேரி. கட்சியை பிளவுபடுத்துறது யாருக்கு நட்டம் இல்ல, கட்சிக்கு தான் நட்டம். நாட்டுக்கு உரிமைக்கு போராடுற மருத்துவரையா தொடங்கிய கட்சியை பிளவுபடுத்த நினைச்சா அது சரியா இருக்குமா? கொஞ்சமாவது நன்றி உணர்வு வேண்டாமா? நன்றி உணர்வு இல்லாம அவர்கள் பேசுறதை அவர் கொச்சப்படுத்துறது எப்படி ஏத்துக்க முடியும்? மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிர்வாகிகளா இருக்கிற ஒரு சில பேர் சட்டமன்ற மற்றவங்கள பேசலாமே தவிர மக்கள் என்ன பேசுறாங்க? அல்லது எல்லா கட்சி தலைவர்களும் என்ன பேசுறாங்க? எல்லா கட்சியை சேர்ந்தவர்கள் என்ன பேசுறாங்க? மருத்துவரையாவுக்கு இப்படியா? இந்த மாதிரி சோதனையா? இப்படி இருக்கலாமா? இதுதானே சொல்றது. இது நல்லதல்ல. இனிமேலாவது மாத்திக்கணும், திருத்திக்கணும், இந்த போக்கு கூடாதுன்னு சொல்லி இறுதியாகவும் நிறைவாகவும் சொல்லுங்க. அவங்க மக்களுக்காக உள்ள பேசல, நீங்க பேசுனீங்க. அந்த கிட்னி திருட்டு வழக்குல என்ன பேசுனீங்க? உள்ள கிட்னி திருட்டு வழக்கு தான் நீங்க பாமக பேசுறீங்க. கிட்னி திருட்டு வழக்கு தெரியும். நடவடிக்கை எடுத்தது பத்தாது, இன்னும் நடவடிக்கை கூடுதல் எடுக்கணும்னு சொல்லணும். சிறுநீரக திருட்டு சம்பந்தமா பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் எங்க அருள் வந்து நல்ல கருத்து சொல்லியிருக்கிறார். இத சிறுநீரக திருட்டு நடக்குது, இதை கண்டுபிடிச்சு சரியான நடவடிக்கை எடுக்கணும், அரசு இன்னும் முனைப்பா செயல்படணுங்கிறது ஒண்ணு. அதோட ஏழை எளிய மக்கள், சாதாரண மக்கள், அப்பாவி மக்கள், பொருளாதாரத்தில் நலிஞ்சவங்க பணத்துக்காக இந்த சிறுநீரத்தை கூட திருட்டுத்தனமா விற்கிறாங்களே, பொருளாதாரத்துக்காக விற்கிறாங்களே, அப்படி அவள நிலையை நீடிச்சிட்டு இருக்குது. அதையெல்லாம் கண்டறிஞ்சு அந்த மக்களுக்கும் உதவி செய்யணும், சிறுநீர திருட்டிய தடுக்கணும், கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு பேசலாம். அதே மாதிரி பாலை பத்தி நீங்க சொன்னீங்கல்ல, பாலு வந்து பாட்டாளி விஜய் அவர் எந்த சம்பந்தமும் இல்ல. அவர் திமுக காரரு. திமுக இருந்து மதிமுக பிழைப்பு தேடி போனாரு, மதிமுக இருந்து பிழைப்பு தேடி பாமக வந்தாரு. அவர் ஐயா கட்சி விட்டு உங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எந்த சட்டப்படி நடவடிக்கை நாங்க சந்திக்க தயார்.